ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து போடுங்க, ஸோ வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குற மாதிரி தான். பட் ஆனால் வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஃபாரெக்ஸை பற்றி தான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி வீடியோ போடுறதால ஸோ இது வந்து உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை நீங்கள் வந்து கேட்டுட்டு தான் வந்து இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுமே தவிர்த்து எங்களோட எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு சிபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணதும் இருக்கலாம், அதுக்கும் மேலே அட்வான்ஸான இருக்கிற கான்செப்ட்ஸை வந்து நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் என்னோட வியூ எப்படி இருக்கு மார்க்கெட்ல, ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயங்களை நீங்க வந்து உங்க லைவா வந்து மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நிஃப்டி பார்த்துருவோம். ஓவராலா பேங்க் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஆனா மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய ஒரு கரெக்ஷன் வந்து கிடைச்சது. இந்த கரெக்ஷன் கிடைச்சதுக்கான ரீசன் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் மேப்பிங் மெத்தடை வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். மார்க்கெட் வந்து இந்த ஏரியால இருந்து மேலே போச்சு. ஓகேங்களா? ஸோ நார்மலா நம்மளுக்கு ஐடிஎம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடிஎம் இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற ஒரு ஓபி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஓபி தான். ஸோ இந்த ஓபில கண்டிப்பா நம்ம பையிங் பிடிச்சிருந்தோம் ஆக்சுவலா. ஸோ இந்த பையிங் இங்க இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி இங்க டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடிஎம் வந்து இங்கதான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஐடிஎம்க்கு அப்புறம் இருக்கிற ஒரே ஒரு பிஓஐ அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டிசிஷனல். ஸோ இங்க வேற பிஓஐயே கிடையாது. இந்த பிஓஐல தான் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆனாங்க. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து எலெக்ஷன் டே. எலெக்ஷன் டேக்கு முன்னாடியே வந்து இங்க ஒரு பெரிய மொமெண்டம் நடந்துருச்சு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த பையிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கா இருக்கட்டும் நம்மள ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ 2 நாளைக்கு மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ண வேணாம், ட்ரேட் பண்ணீங்கன்னா பெரிய லாசஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் வந்து நடந்தது. இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐடிஎம் வந்து எடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஹை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லோல இருக்கிற மார்க்கெட் வந்து இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த க்ளோஸ் வச்சதால மார்க்கெட் வந்து இங்க இருந்து டவுன் ட்ரெண்டா மாறுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஆனா இது ஒரே ஒரு நாள்ல நடந்த மொமெண்டம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இருந்தது, அதாவது வந்து இது வந்து டவுன் சைட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இருந்தா உங்களுக்கு ஐடியமே கிடையாது. உங்களோட ஐடியம் பாயிண்டே இதுதான். ஓகேங்களா? ஸோ வந்து இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ப்ரீவியஸா இருந்த ஒரு பயங்கரமான லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே ஸ்வீப் பண்ணியிருக்குது. மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இதை வந்து நம்ம வந்து 4 ஹவர்ல வந்து பாக்குறோம். ஸோ 4 ஹவர்ல பார்க்கும்போது எனக்கு எப்படி வந்து 4 ஹவரோட வியூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் மொத்தமா இங்க ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்சாலிடேட் ஃபேஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். இதுக்குள்ள நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு பெரிய லாசஸ் உங்களால ஈஸியா மேக் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்க பிரேக் பண்ணி போயிட்டு ஸோ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து டிராப் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பையிங் ஆகிறதுக்கான ரேஞ்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில இருந்து பை ஆகும். ஸோ இந்த 2 ரேஞ்சுக்கு வராத வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்காதீங்க. மார்க்கெட் பியூர் கன்சல்டேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஃபிளாட் ஓப்பனிங் மாதிரி தான் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. மேபி கேப் அப் ஓப்பனிங் நடந்ததுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ்ல ரிவர்சல் நடந்ததுக்கு அப்புறம் ஐடிஎம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க செல் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த ஜோன் அப்ரோச் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல 5 மினிட்ஸ்ல நீங்க அகைன் நீங்க மார்க்கெட் ஷிஃப்ட பார்த்து ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரிஸை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதை டார்கெட் வந்து நீங்க இந்த இடத்துல மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்ததுன்னா நீங்க தாராளமா 51,000 வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். மார்க்கெட் மேபி இந்த இடத்துல அப்ரோச் பண்ணிடுச்சுன்னா உங்களோட டார்கெட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியா தான் உங்களோட டார்கெட் லெவலா இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு யாருமே இந்த டெப்தா வந்து சொல்ல மாட்டாங்க. இதுல ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன், பட் அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்றதுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட். ஸோ அதை வந்து ரொம்ப டெப்தா நான் போக விரும்பல. பட் ஆனா மார்க்கெட்டோட நம்மளோட ப்ரெடிக்ஷன் இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகும். இது மாதிரி ரன் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்ல கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 99% மார்க்கெட் இப்படிதான் ரன் ஆகும். ஓகேங்களா. வேணா நீங்க வந்து வெயிட் பண்ணி இருந்து பாருங்க, நம்மளோட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா. மார்க்கெட் வந்துட்டு நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன், இந்த ரேஞ்சு புரியுதுங்களா. இங்கேருந்து இப்படி வேணா பை போவோம், இது இல்லைன்னா இங்கேருந்து பை போகணும் அப்படி சொல்லல. மார்க்கெட் இந்த ரேஞ்ச் அப்ரோச் பண்ணா செல் ஆகும், இந்த ரேஞ்ச் அப்ரோச் பண்ணா பை ஆயிரும், இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிரும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் நிஃப்டி. எப்பவுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, பெட்டரா இருக்கும். சேம் சினாரியோல தான் நிஃப்டிலுமே நடந்திருக்கு. அது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். மார்க்கெட் இந்த இடத்துல ப்ராப்பரா வந்து க்ளோஸே வச்சிருச்சு. இப்போ மார்க்கெட்ல நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐடியம் இங்கே தான் இருக்கு, கரெக்டுங்களா. அந்த ஐடியம் எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் போகாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 4 ஹவர்ஸ்க்கு வந்துடுறேன். 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பயங்கரமான உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இது வந்து நம்ம ஆக்சுவலாக இது இண்டிகேட்டர் வைக்கிறதால நம்ம தெரியுதுங்களா. ஸோ சேம் சினாரியோஸ் தான். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து மேலே க்ளோஸ் வைக்கல, ஆனால் நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சு இருக்கு. ஓகேங்களா. ஆனா க்ளோஸ் வச்சுட்டு நீங்க நிஃப்டியுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 நாளா இதே இடத்துல வந்து சுத்திட்டு இருக்கா மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ரீசன்லாம் வந்து நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள, இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நம்ம வந்து ஒரு எலாபரேட்டா சொல்ல முடியாதுன்னு வச்சுப்போமே. ஓகேவா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஐடியமா இருக்குது. ஓகேங்களா. ரைட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஐடியமா இருந்துச்சு. அப்படின்ற பட்சத்துல நம்மளோட பிஓஐஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க எந்த பிஓஐஸும் கிடையாது. பியூரான ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் தான் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ரோ இங்க ஓபியே கிடையாது ப்ரோ அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அவ்வளவு தூரம் கீழே போறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. இந்த ஏரியால இருந்து பையிங் நடக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒன்ஸ் இந்த லெவல் நீங்க பிரேக் ஆயிருச்சுன்னா க்ளோசர், அதாவது வந்து 4 ஹவர்ல க்ளோசர் கிடைச்சிருச்சுன்னா நீங்க நிஃப்டியில 15 மினிட்ஸ்ல போயிட்டு சூப்பரா வந்து செல்லிங்க்கு வந்து பொசிஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு கரண்டா பையிங் பொசிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது ஒரு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடந்திருக்கு. ஓகேங்களா. அதை தாண்டி எதுவும் பெருசா நடக்கலன்னு வச்சுப்போமே. ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை வந்து மார்க்கெட் மேல வச்சுட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சதால இது ஒரு ஹையா எடுக்க முடியாது. ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா தான் நான் பாக்குறேன். ஸோ பார்க்கும்போது மார்க்கெட்ல மொமெண்டம் வர ஏரியா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து ஏதாவது பை ட்ரை பண்றீங்க, 15 மினிட்ஸ்ல பை ட்ரை பண்றீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பை ட்ரை பண்றதா இருந்தா இந்த ஏரியால இருந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ மோர் ரிஸ்க் தான். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ட்ரை பண்ணலாம் பை. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஏரியாஸ்ல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இது எல்லாமே லிக்விடிட்டி சிட்டிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா. இவ்வளவு பெரிய மொமெண்டம் வருமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா நீங்க செல்லு பார்க்கலாம். இங்க நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணி பண்ணுங்க. நிஃப்டி வந்து அட்மோஸ்ட் டாப்ல இருக்குது. ஓகேங்களா. தயவு செய்து இதுல போய் மாட்டிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பையிங் பொசிஷன்ஸ்க்கு பாசிபிலிட்டி கிடையாது. பிரீமியம் பயங்கரமா வந்து ஹையா இருக்குது. அதே சமயத்துல வந்து இந்த இடத்துல நிறைய மேனிபுலேஷன் நடக்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வரும். அப்படி இல்லைன்னா இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணா மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, நான் ப்ரோ 1000 பாயிண்ட் வித்தியாசம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கண்டிப்பாக 1000 பாயிண்ட் ஃபால் வந்து பார்க்கலாம். என்ன ப்ரோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அப்புறம் என்ன ப்ரோன்னா கண்டிப்பாக பாருங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நாலேஜை வந்து கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ மார்க்கெட்டுன்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ அந்த கடல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஏன்னா நான் வந்து ஆன் த பிகினிங்லேருந்தே சொல்கிறேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது, அப்கிரேட் ஆகுங்க நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். அதுக்கான ரீசன் இதுதான். ஓகேங்களா. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு லோ ஒரு ஹை லோ ஹை வச்சு இப்படி போச்சுன்னா எல்லாருமே இதில் பணம் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? இது யாருக்கு வராது? சின்ன குழந்தைக்கு கூட வரும் சொல்லி கொடுத்தா. அப்போ மார்க்கெட்ல இருக்கிற பெரிய பெரிய மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி பணம் பண்ணுவாங்க? பாசிபிளே கிடையாது இல்ல. ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு மார்க்கெட்ல. வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா. கத்துக்குங்க, நிறைய விஷயங்களை புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஓகேங்களா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். பட் ஆனா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. அதையும் தாண்டி நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா,
ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸும் இதை பத்தி நாலேஜ் வந்து கண்டிப்பா கத்துக்கணும். ஏன்னா எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மேபி இஷ்யூஸ் வரலாம். இருந்தாலும் நான் வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அது வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து நிறைய மென்டார்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் ஆஃப் மென்டார்ஸ் இருக்கிறாங்க. புக்கு படிச்சு சொல்லி தரவங்களுக்கும் ட்ரேட் பண்ணி ட்ரேடரா இருந்து சொல்லி தரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ட்ரேடர் வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். பட் ஆனா வந்து ஒரு எஜுகேட் பண்ணவங்களால கண்டிப்பா அதை வந்து பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ வந்து தப்பான பொசிஷன்ஸை நீங்க மேக் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கரெக்டான பொசிஷன்ஸை மேக் பண்றதுக்கு உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை நீங்க வந்து இது பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட்ல வந்து எதுவுமே 100% கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு மித்து தான் வச்சுப்போம். ஸோ ஓகே, நான் அதிகமா உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. கண்டிப்பா வந்து நல்ல கான்செப்ட்ஸோட இன்னும் ஒரு பயங்கரமான பவரோட மிடில் கிளாஸ் ட்ரேடிங் வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.